வாழ்க சத்குரு. மீனராசி நேர்களே, உங்களோட டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு 7:30 முடிஞ்சு செகண்ட் ரவுண்டு 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சத்தில் இருந்து புதனும் நீச்சபங்கமாய் கூட இருக்கார். ராகுவும் இருக்கார் கூட. ராகு விலகிடுவார் ரொம்ப சீக்கிரம். அவர் திருப்பி உங்களோட 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அது இல்லாமல் குரு உங்களுக்கு ரொம்ப கெட்ட இடத்துல இருந்திருக்கார், 3ஆம் இடத்துல. இது ரொம்ப நல்ல இடம்னு சொல்ல முடியாது. தங்கக்கோளுக்கு தங்கக்கோள் 3ஆம் இடத்துல மூணாம் இந்த திற்கு பாவம்னு சொல்லுவாள். அந்த பாவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது. 4ஆம் இடத்துல வர்றாரு. 4ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, நல்ல வாகனத்தை கொடுப்பாரு. வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம் நல்லா வீடு கட்டுவீங்க. நல்ல இடத்துக்கு இடமாற்றம் நினைக்கிறவங்க நல்ல இடத்துல போய் இடமாற்றம் பண்ணுவீங்க. அம்மா கூட ஆகாதவங்களுக்கு அம்மா கூட நல்லா ஆகும். உறவுகள் நல்லா கூடும். லவ்வர்ஸுங்க நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு, டிஸ்பியூட்ஸ் இருந்தவங்களுக்கு திருப்பி சேர்க்கை சேருவீங்க. எல்லா விதமான இன்பங்கள் தேடி வரும். லவ் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் முறுக்கி அடிக்கப்படும். கேட்பார் பேச்சு கேட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போது தெளிவாயிடுவீங்க. உங்களோட புத்தியை ஸ்திர் பண்ணிவிடுவார். ஆனால் புத்திங்களுக்கெல்லாம் புத்தி காரகனே பிரகஸ்பதி தானே. பிரகஸ்பதினா குரு பகவான் தானே. ரொம்ப நல்ல இடத்துல வர்றார். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கன்சல்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எங்ககிட்ட எதுனா கேட்கணுன்னா கைரேகையும் உங்கள் ஜாதகம் அனுப்பிச்சா போதும். உங்களோட ஃபுல் டீட்டெயில் நாங்களே சொல்லிவிடுவோம். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். எல்லா விஷயமும் நாங்களே சொல்லுவோம். நல்ல ஜோசியக்காரன் அவனே பார்த்து அவனே சொல்லுவான் இதுதான் உங்கள் பிரச்சனைன்னு. அதுதான் சிறந்த ஜோதிடருக்கு ஒரு அடையாளம். ஸோ இந்த மாதிரி குரு ரொம்ப நல்ல இடத்துல வராரு. நல்ல இடத்துல உங்களுக்கு சகல நன்மையும் செய்வார். உங்கள் தாயாருக்கு நல்லதெல்லாம் செய்ய வைப்பார். நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ 7:30 இருக்குது. 7:30 இருக்கிறதுனால சனீஸ்வரனை வழிபடுங்க. சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுங்க. சனிக்கிழமை போய் சனி பகவானுக்கு. அப்புறமா ராகு பகவான் சில அப்டிக்கல்ஸ் கொடுப்பாரு. ஸோ ராகு காலத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த மாதிரி நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பாதீங்க. கொஞ்சம் பார்த்து கிளம்புங்க. ரொம்ப முக்கியமான வேலையாக இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வாங்க. சனிக்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கருப்பு துணி போடாதீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு உங்களுக்கு சகல நன்மைகளும் செய்வார். ஒரு பக்கம் சனி இந்த மாதிரி இருந்தாலும் குரு ரொம்ப நல்ல இடத்துல வரார். ஸோ நல்ல இடத்துல குரு வர்றதுனால குரு உங்களுக்கு சகல நன்மைகள் செய்வார். நிறைய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் உங்களை வெளியே கொண்டாடுவார். உங்களுக்கு எடை போட்டிருக்கோம், உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வந்திருக்கும், உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்திருக்கும், முட்டி வலி வந்திருக்கும், அர்த்தரைட்டிஸ் வந்திருக்கும். இதெல்லாம் போன வருஷம் உங்களுக்கு பயங்கரமாக வந்திருக்கும். இதில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. எல்லா டிசீஸ் க்யூர் ஆகும். மூச்சு இந்த அர்த்தரைட்டிஸ்னால மூச்சு வாங்காத நடக்க முடியாத பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அர்த்தரைட்டிஸ் மூலிமா ரொம்ப ப்ராப்ளமாக இருந்திருப்பீங்க. ஐயோ நடந்தாலே மூச்சு வாங்குது. அந்த மாதிரி சில நோய்கள்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகும். மருந்து எடுத்தால் டக்குன்னு வேலை செய்யும். பகவான் அருள் இருந்தா. இல்லைனா பகவான் அருள் இல்லைன்னா வேலையே செய்யாது, மலத்தில் போயிடும். எல்லாமே மருந்துங்க அமிர்தமாக மாறும். ஏன்னா குருவோட பார்வையில் அமிர்தம் உண்டு. நல்லா இடத்துல வராரு, நல்லதே செய்வார். ஸோ 7:30க்கு மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆஞ்சநேயரை வழிபடுங்க, இவரை வழிபடுங்க, விநாயகரை வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க. இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சகல நன்மைகள் தேடி வரும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. உங்களோட ராசிலேயே சுக்கிரன் உச்சமாக இருக்கார். அது இல்லாத கேது வேற மாறுறாரு. போன வருஷம் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவுலாம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்திருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவர் 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் வராரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஸோ உங்களோட உறவுகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவும் சரியாகும். அண்ட் உங்களோட வேறு சில வசதிகள்லாம் சுகம் சம்மந்தப்பட்ட வசதிகள், லவ் அஃபேர்ஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முடங்கி கிடந்தது. அந்த முடக்கம் எல்லாம் சரியாகி சீராகி நல்லா எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக மாறும். ரொம்ப 7:30 பாதித்தவங்களுக்கு கொஞ்சம் டெவலப் ஆவீங்க. இது அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு தனித்தனியாக அனலைஸ் பண்ணுறது இது பொது பலன்னு. ஸோ நல்லாயிருக்கும். மீன ராசிக்கு ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிச்சு, செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வணக்கம். வாழ்க சத்குரு.